சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது எல்லையப்ப சித்தர். பல இடங்களிலும் ஒரே நேரத்தில் தோன்றக்கூடிய யோக ஆற்றலை கொண்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன் அருணாச்சலத்தில் வாழ்ந்தவர் இந்த சித்தர். திருவண்ணாமலையின் 16 திசைகளிலும் பல இடங்களில் நூற்றுக்கணக்கானவர்களை சந்தித்து அவர்களின் துன்பங்களை நிவர்த்தி செய்தவர். யோக ரகசியம் தெரிந்த இவரிடம் யாரும் எதையும் எளிதில் மறைத்துவிட முடியாது. இவரை காண வருபவர்கள் முதலில் தங்களை பற்றி எல்லாவற்றையும் சொல்லிவிடுவார்கள். அவரவர் தாம் வாழும் பகுதியின் எல்லை தேவதைகளிடம் அனைத்தையும் முறையிட்டு வேண்டி மனசாந்தி பெறுவதற்கு உண்டான வழிமுறைகளை எடுத்து சொல்லி இருக்கிறார். மக்கள் இவரை எல்லையப்ப சித்தர் என்று அழைக்க காரணம், எப்போதும் இவர் கையில் வைத்திருக்கும் மூலிகை சமித்தானது அடிக்கடி வடிவம் மாறுவதோடு அதிலிருந்து தோன்றும் நறுமணம் மனதை ஒருமைப்படுத்தும் வல்லமை உடையது. தம்மை காண வரும் பக்தர்களை சுற்றி கையில் இருக்கும் அந்த சிறிய சமித்தின் குச்சியால் ஒரு வட்டமிட்டு அந்த வட்டத்தையே சிறிது நேரம் உற்று பார்த்து பிறகு அதன் அருகே வேறொரு வட்டமிட்டு அந்த நபரை இப்போது இந்த புது வட்டத்திற்குள் நிற்க செய்வார். அந்த 2 வட்டங்களுக்கு இடையே உள்ள எல்லை பரிமாணங்களை கொண்டு அவரவர் கர்ம வினைகளையும் செயல்பாடுகளையும் விளக்கி விடுவார். இந்த வட்டங்களுக்கு விரஜபாவன வட்டங்கள் என்று பெயர். இந்த விரஜபாவன வட்டங்களை பார்த்த உடனேயே அவரவருக்கு வாழ்க்கையில் தாங்கள் செய்த நல்லது கெட்டது அனைத்துமே உடனே நினைவுக்கு வந்துவிடும். திருவண்ணாமலையில் அகில உலகத்திற்கான 64 எல்லை தேவதை மூர்த்திகளுக்கான சர்வலோக எல்லை தேவதை திக் பீடங்களை நிறுவியவர் இந்த எல்லையப்ப சித்தர். இந்த சித்தர் வரையும் இந்த விராஜ வட்டங்களை வாழ்வில் ஒரு முறை தம் கண்களால் கண்டால் போதும். வந்திருப்பவருக்கு மனதில் புது தெம்பு, தெளிவு, மன உறுதி, மன வைராக்கியம் போன்றவை ஏற்பட்டுவிடும். அதுவரை அவர்கள் செய்த நல்வினை தீவினைகளை அலசி ஆராய்ந்து திருத்தி அதற்கு தகுந்த பரிகார பிராயச்சித்தங்களை செய்து சித்தரளிக்கும் ஆன்மீக ரீதியான மருந்துகளை பெற்று செல்வர். ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுளை 5 வருடங்களுக்கு ஒரு பருவமாக கொண்டு 16 பருவங்களாக பிரித்து இப்பருவங்களில் ஒவ்வொரு மனிதனிடமும் ஏற்படும் மாற்றங்களை, உடல் அனுபூதிகளை அவரவருக்கு விளக்கி அனுப்புவார். தன் கையில் எப்பொழுதும் வைத்திருக்கும் சமித்து குச்சியை கொண்டு அருணாச்சலத்தில் கிரிவலம் வரும் பாதையெங்கிலும் சிறு சிறு வட்டங்களை இட்டுக்கொண்டே வருவார். ஒரு வட்டத்தை போல் இன்னொரு வட்டம் இருக்காது. திருவண்ணாமலையில் பல்லாண்டுகள் வாழ்ந்தபோது இவர் இதுபோன்று வரைந்த கோடிக்கணக்கான வட்டங்கள் யாராலும் அழிக்க முடியாத அளவுக்கு நிலையாகவே பூமியில் தங்கிவிட்டிருக்கிறது. இவ்வட்டங்களில் இவர் பதித்திருக்கும் யோக சக்திகள் கிரிவலம் வரும் லட்சக்கணக்கான மக்களின் பாதங்களில் பட்டு இப்போதும் ஏராளமானவர்களுக்கு நன்மை கிட்டி வருகிறது. காலத்தை கடந்த இந்த எல்லையப்ப சித்தர் முந்தைய சர்வஜித்து ஆண்டில் புரட்டாசி மாத தேய்பிறை சதுர்த்தி திதியான மாத சிவராத்திரி நாளன்று பிரபஞ்ச எல்லை நந்தி தரிசனம் என்கின்ற திருவண்ணாமலை முகடு தரிசன பகுதியில் பெரும் ஜோதியாய் கலந்தபோது வானமெங்கிலும் ஒளிவெள்ளம் நிறைந்திருந்தது. திசை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கும் குடும்பத்தில்
கொந்தளிப்புமான சூழ்நிலையில் அவதிப்பட்டிருப்பவர்களுக்கும் அச்ச உணர்வுகளில் மனதை அலைக்கழித்து கொண்டிருப்பவர்களுக்கும் திருவண்ணாமலை மாத சிவராத்திரி கிரிவலம் மேற்கொண்டால் நன்மைகள் ஏற்படும் என்பது கண்கூடான உறுதி. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், கிராம தெய்வம் அல்லது எல்லை தெய்வம் போன்ற தேவதைகள் வழிபாட்டு முறையை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் இந்த எல்லையப்ப சித்தர்தான் என்பதில் ஒரு சிறிதும் ஐயமில்லை நமக்கு. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.